அன்னையவள் என் குருவில் அழகாக காட்சி தந்தாள். அன்னையவள் என் குருவில் அழகாக காட்சி தந்தாள். என்னையே நான் மறந்தேன், என்னையே நான் மறந்தேன், அவளின் பொன் சிரிப்பில். அன்னையவள் என் குருவில் அழகாக காட்சி தந்தாள். ஓம் சக்தி, ஆதிபராசக்தி. பெற்றோர்களை விட்டுட்டு கூடாது. தாயை நல்ல முதல் தெய்வமா நினைச்சுக்கணும். இப்போ இருப்போது அமைதி அமைதி தரணும். அப்படி செய்யணும். வர எதிர்காலத்தில் தொழில் வளமும் மனவளமும் வருமானம் வியாபார வருமானம் அடுத்து கிடைக்கும் இருக்கும். எல்லா உற்பத்திகளும் நம் நாட்டிலே வளர்த்து நல்லா செய்யுது. இது உற்பத்தி சோம்பேறித்தனமாக இதை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து கொடுத்து மாற்றம் பண மாற்றுதல் மாற்றம் இருக்கும்போது கூட இது ஒரு ஆதாரத்துக்கு பரிமாற்றத்துக்கு பொருள் கொடுத்து பொருள் வாங்கினா பலன் உண்டு. காகிதமும் நாணயத்தை கொடுத்தா நாணயம் இருக்காது, காகிதம் இருக்காது. அதுபோல எப்போதுமே பொருளும் அமைதி ஒன்றுன்னா அமைதிக்கு ஏற்பட கூடும். இரவிலே பறக்கும் போது கனவுன்னு சொல்லுவாங்க, நிலவுன்னு சொல்லுவாங்க. நினைவு வந்தால் பலன் உண்டு. கனவு வருது அது கண்டு இப்படி நினைக்கக்கூடாது. ராத்திரி சண்டை போட்டோம், அதை போட்டு இதை போட்டு போட்டு கடலாளி கரையேறவில்லை. எண்ணங்களும் நிறைவேற்ற நடக்கக்கூடாது. கண்டிப்பாக கரை ஏறும், புயலாக வராது, பொறுமையாக வரும். கடலில் மழை கிடையாது. உலகத்துக்கு தேவையான அமைப்பு இருக்கும்போது கடல் தான் இயற்கை தான் முதல் தெய்வம். இயற்கையில் உலகம் கிடையாது. ஓம் சக்தி, ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. குருவின் பெருமை அவர் உபதேசத்தை நல்வழியில் இருக்கிறது. அதனால் இன்று எதை நோக்கி இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தெரியாது. அம்மா என்ன உபதேசம் சொன்னா என் மனசு ஆறுதல் அடையும், தைரியம் அடையும், நான் இன்னும் உற்சாகம் அடைவேன் அப்படின்றது இன்றைய வழிபாடுகள் நீங்க தான் சொல்லணும். சோ இன்றைய தலைப்பு என்னவா இருந்தா சந்தோஷப்படுவீங்க, தெளிவு அடைவீங்க. சோ அதுக்கு முன்ன நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கருவறை பணி செய்ய வந்த எந்த சக்தி பீடம், எந்த மன்றம்? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி ரொம்ப என்ன ஊர்ல ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நாங்கெல்லாம் சொல்லுவோம் மருவத்தூர் அம்மா ஆன்மீக குரு பிறந்த ஊரு, வளர்ந்த ஊரு, ஆட்சி செஞ்ச ஊருன்னு. கிருஷ்ணகிரியை பத்தி என்ன சொல்லுவீங்க? மாம்பழம், அப்புறம் கிரானைட்டு. இதுக்கும் இப்பதான் அம்மா சொன்னாங்களே, இதெல்லாம் நீங்க உற்பத்தி பண்ணாதா? அம்மா என்ன சொன்னாங்க? அல்ல, இயற்கை தான் உனக்கு தொழில் கொடுக்கறது, வாழ்க்கை கொடுக்கறது. கிரானைட்ன்றது செயற்கை, இயற்கையா? செயற்கை சுரண்டப்பட்ட, இயற்கையிலிருந்து சுரண்டப்பட்ட செயற்கை. மாம்பழம் என்பது சரி, நான் கேள்விப்பட்டேன் கிருஷ்ணகிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காது வரைக்கும் மூளைன்ட்டு. உண்மையா? காது வரைக்கும் மூளைய இருக்கிறது உண்மையா உங்களுக்கு? அப்படின்னா இந்த கேள்வியை உங்களைதான் கேட்கணும். மாம்பழத்தை பார்த்திருக்கீங்களா? மாம்பழத்துக்குள்ள வண்டி எப்படி போச்சு? மாம்பழத்துக்குள்ள வண்டி எப்படி போச்சு? மாம்பழம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும், ஆசையா அரிஞ்சிங்கன்னா உள்ள வண்டும் புழுவும் இருக்கும். என்ன பண்ணலாம்? எப்படி நடந்துச்சு? அது பூவா இருக்கும் போதே போயிடுச்சா, இல்ல காயா இருக்கும் போதுச்சா, கனியா இருக்கும் போதே போச்சா? உங்ககிட்ட சொல்லிச்சா? அது இதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம். எப்படின்னா, செவ்வாட பக்தர் நானு, ரொம்ப நல்லவங்க, எனக்கு எந்த பொறாமையும் கிடையாதுன்னு போய் சொல்லுவோம்.
ஆனா உள்ளுக்குள்ள பொறாமை இருக்கும், பொச்சரிப்பு இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப குரு என்ன சொல்றாரு? அழகான மாம்பழம் போல நீங்க தோற்றம் அடிக்கிற உங்க கூட இருக்கிற ஒரு விஷயத்த என்னிடம் வந்து சேராம தடுக்கிறது உன்னுடைய கோபமும் பொறாமை குணம். சோ என்னை வந்து அடைய வேண்டும் என்றால் உன்னிடம் தைரியமும் நம்பிக்கையும் தான் இருக்க வேண்டுமே தவிர பொறாமை, பொச்சரிப்பு, கோபம் இருந்தால் நான் அங்கு இல்லை. அழகாக கனி போன்று நீ இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்னவா வச்சிருக்க அப்படி. அதனால நம்ம இங்க இருக்க சில பேர் சொல்ல போறோம், அந்த பொறாமையை எப்படி ஒழிக்கிறது? அவ வீடு கட்டிட்டான், என் பொண்ணை விட மார்க் எடுத்துட்டான், அவளோட பட்டுப்பாடல 2 ஜரி அதிகமா இருக்கு, அவங்க வீட்டுல பெரிய கேட் வச்சுட்டாங்க, என் கூட தான் வந்தாரு, இப்ப தொழிலதிபர் ஆயிட்டாரு. இப்படி எல்லாம் பேசும்போது பொறாமைன்னு அர்த்தம். அந்த பொறாமையோட சொல்லு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்கள உண்மையாவே வாழ்த்தாது. நல்ல நண்பர்களாக கூட இருந்திருப்போம், உள்ளுக்குள்ள பொறாமை இருக்கிறதுனால நல்லா இரு அப்படின்னு ஒரு அழுத்தி ஒண்ணு சொல்றதுலயே அவங்க எப்படி இருப்பாங்க. அதனாலதான் அம்மா திருஷ்டி எடுக்க சொல்றாங்க. அம்மா ஏன் திருஷ்டி எடுக்க சொல்றாங்கன்னா, அவங்க உன்னை வாழ்த்துவதும் உன்னை போற்றுவதும் உண்மை அல்ல, அவங்க கண்ணுல பொறாமை இருக்கு, பொச்சரிப்பு இருக்கு, அந்த கண் திருஷ்டி கூட உன் மேல படக்கூடாதுன்னு நம்மளோட அம்மா தாய் ஆதிபராசக்தி குழந்தைக்கு திருஷ்டி எடுக்கிற மாதிரி எப்படிலாம் ஒரு குழந்தைய பார்த்தா நம்ம இப்படி எடுத்து இப்படி போடுவோமோ அது மாதிரி பூசணிக்காய் எலுமிச்சம் வச்சு அந்த பொறாமையை ஒழிஞ்சு போன்னு சொல்ற ஒரு விஷயம் செய்யறாங்க. இப்ப நம்ம ஒரு 4-5 விஷயம் குரூப்பா பிரிச்சுப்போம். முதல் கேள்வி, நிறைய வியாழக்கிழமை நம்ம ஒரு கருத்தோட பேசியிருக்கோம். ஏன்னா அம்மா சொன்ன கருத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். போன வாரம் என்ன கருத்து பேசணும்? யாரு போன வாரம் வந்தவங்க கை தூக்குங்க. போன வாரம் என்ன பேசணும்? அம்மா எப்படி வந்து மருந்தாக நம்மளை குணப்படுத்தினால், அது வந்து இயற்கை சக்தியான மூலிகை எல்லாம் என்ன, எப்படி புற்றுநோய் சுத்தம் பண்ணாங்க, எப்படி ரத்தத்தை இரும்பு சத்து கூட்டினாங்க, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நீட்டித்தாங்கன்னு போன முறை டாக்டர் அருள் சுரபி உங்களுக்கு விளக்குனாங்க. சாதாரண இலத்தழையிலேயே நம்ம அம்மா எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்கன்ட்டு. அதுக்கு முந்தின வாரம் என்ன பண்ணோம்? நீங்களாம் நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்க. ஏன்னா டெய்லி சீரியல் தொடரும் போட்டா கூட உங்களுக்கு அப்படியே கதை, அந்த கிழமை அந்த அட்டிகை போட்டு இருந்தா, இந்த புடவை கட்டி இருந்தா, இவ வீட்டுல இப்படி திட்டினான்ற அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கிறவங்க கண்டிப்பா வியாழக்கிழமை என்ன கருத்து பேசணும்னு தெரிஞ்சில்லைன்னா நீங்க அம்மா குழந்தைங்களா இல்ல சீரியல் குழந்தைங்களான்னு எனக்கு தெரியல. பறவை குஞ்சுகளை போல் அம்மா அடகு காத்து போல் நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு ஏதோ படம் வச்சு ஏதோ சொல்றீங்க. இனிமே வியாழக்கிழமை கருத்துக்களை நீங்க கோக்கும் போது அத மாதிரி ஒரு அழகழகான அலங்காரமா ஆகுவீங்க. நீங்க அம்மாவை பற்றிய ஒரு கருத்தை சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போதுதான் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னிடம் தெய்வ குணமாக நான் இருப்பேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு அருள்வாக்கியும் அதனுடைய அர்த்தத்தையும் பொருளையும் உணர்ந்து வாழ முயற்சிக்க பண்ணும் போதே என்னுடைய அருள் உன்னை நோக்கி வருகிறது. சாதாரண காலையில எழுந்து அம்மாவோட காலண்டர் கிழிச்சு போடும் போது ராகு காலம் எமகண்டம் பார்க்க கூடாது, கரிநாளான்னு பார்க்க கூடாது, அது என்ன அருள்வாக்கு போட்டிருக்குன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு ராசி பலன் பார்த்தீங்கன்னா உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தது என்ன பண்ணணும்? பூஜை ரூம்ல இருக்கு, அம்மா படத்தை பாக்குறீங்க, அம்மா என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க, அம்மா என்ன பாக்குறாங்களா, நான் ஒழுங்கான மாணவியா, ஒழுங்கான குழந்தையா, அம்மாக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னா அம்மாவோட சொன்ன கருத்து டக்குன்னு வரணும். எப்படி ஒரு வாத்தியாரு தூங்கி இருந்தவங்களை எழுப்பி வாய்ப்பாடு சொல்லுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் சொல்லுன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி நீங்க மந்திரங்களும் அதை பத்தி சொல்லதான் யாரு எனக்கு செய்வினை வச்சாங்க, யாரு எனக்கு சேராதவங்க, யாருக்கு எனக்கு கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது தெரியாதனாலதான் என்ன பண்றீங்க? சீட்டு பணத்தை ஏமாந்து போறது,
அதுதான் அம்மா சொன்னாங்க. சீக்கிரமா பணம் காக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாத, நின்னு நிதானமா பொறுமையா செயல்படுன்னு அம்மா சொன்னாங்களா இல்லையா? சோ கடைசியா நான் உங்ககிட்ட இது முடிக்கிறதுக்கு முன்ன ஒரு 10 பெருமையானது என்னன்னு சொல்ல போறீங்களா, பொறாமை குணம் என்னன்னு சொல்ல போறீங்களா? இப்ப நம்ம பொறாமை அழிக்கணும் இல்ல, அந்த ஊதி அணைக்கணும் இல்ல, அப்ப எதை வச்சு அதை பண்ணணும்? பெருமை பத்தி தான் சொல்லணும். அப்ப அப்படியே ஒருத்தர் எது பெருமைன்னு சொல்றீங்க? இல்லம்மா, ஒரு பொறாமை குணம் இருக்கு, எனக்கு ஒரு நெக்லஸ் மேல ஆசை இருக்கு, தப்புன்னு அதுக்கு ஒரு பெருமை சொல்லி அணைச்சிடணும். அதே டிசைன் எங்க கிடைக்குது? அந்த கதையெல்லாம் கேட்க கூடாது. அது ஆசை கண்ணு பார்த்தோன்னே வந்துடும். என்ன சொல்லுவீங்க உடனே? அட்டிகை சூப்பரா இருக்கு, என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு அழகா இருக்கு, லட்சணமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும் இல்லையா? சோ ஒரு ஆசை குணம் தோணும் போது அதுக்கு சமாதானம் படுத்துறீங்க, அதுக்கு வாழ்த்தும் சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு பொறாமை குணம் வரும்போது அந்த ஆசை பேராசையாக நான் வளர மாட்டேன்னு சொல்றாங்க. சக்தி உங்க பேரு? ஆனந்தி. ஆசையை அடக்கவும் சொல்றாங்க. அடுத்தது ஆசையை அடக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி ஒரு பொறாமைக்கு ஒரு ஸ்டாப் வைக்கிறாங்க. மீதி 5 சொல்லாட்டி இந்த மீட்டிங்கு நைட்டு விடிய நடக்கும். பொறாமை சொல்லி அதுக்கான வழிமுறை சொல்லணும். புரியுதா? எது பொறாமைன்னு தெரியாம தானே நீங்க அதை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதை சொல்லி அதுக்கான தடுப்பு முறையை சொல்ல போறீங்க. வீட்டுக்கு கூட்டா சாப்பாடு ஒண்ணு போட்டு அங்க வீட்டுக்குள்ள உள்ள என்னமா போட்டிருக்கா பாரு அப்படின்னு தான் சொல்லுவோமே கண்டி. நல்லா டைல்ஸ் போட்டு நல்லா இருமா நான் சொல்லுவோம். நம்மளுக்கு பொறாமனே தெரியாம சில குணங்கள் இருக்கு. அது தெரிஞ்சாதானே அதை நம்ம தப்புன்னு நிறுத்திப்போம். அவங்க சொன்னாங்க ஆசை ஒரு பொறாமையில தான் போய் முடியும் இல்லையா? அடுத்தது அவங்களுக்கு இன்னொருத்தரோட வளர்ச்சி பொறாமையில தான் முடியும். அதெல்லாம் நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்னு 2 பேர் சொல்லிட்டாங்க. 3, 4, 5, 6 நீங்க சேர்ந்துக்கிறீங்களா? 7. 7 பொறாமை குணம் தெரிஞ்சா 7 பெருமை குணம் நம்மளுக்கு தெரியும். பொறாமை பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுற தகுதியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மள வளரவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஏமா உழைப்புல வாங்கலாமா? ஏன் வாங்க? திருடிதான் வாங்க கூடாது. கார் நிறுத்தி வச்சிருந்தானா நம்ம தூக்கிட்டு வந்துடக்கூடாது. ஒரு பொறாமை திருட்டுல முடியும். சரிங்களா? அவங்க கிட்ட எல்லாம் அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கும். சுப்ரியதா ஒரு பொறாமை என்ன பண்ணுது? திருட்டுல முறிக்குது. ஒரு பொறாமை சபிக்குது. ஒரு பொறாமை பேராசைய தூண்டுது. இன்னும் 4 சொல்லணும். கண்ணு கட்டுது. 4 சொல்லணும். ஆமா, கொலை. பொறாமை என்ன பண்ணுது? கொலை. என்ன பண்ணுறது? ஒண்ணு அழிச்சாதான் என்னுடைய ஆத்மா. நான் எல்லாரும் கேட்டிருக்காங்க, உலகத்துல எல்லாரையும் கேட்டிருக்காங்க, கொலை பண்ணவங்களை கேட்டிருக்காங்க. சத்தியமா நான் கொலை பண்ணலன்னு சொல்லியிருக்கான். 2வது கொலை பண்ணவங்க எல்லாருமே தனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கணும் நம்பவே இல்லை. கொலை பண்ணா ஜெயிலுக்கு போவோம் அப்படின்றத அவன் நம்பாமையே அவன் அப்படி பேசுறான். அதனால தீர்த்து காட்டினேன். அவன் என்ன இப்படி கேட்டான், அதனால தீர்த்து கட்டினேன்னு சொல்றான் கண்டி. அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போவன்றதுக்கு யாருமே உணரல. சோ அவங்க சொன்னது கொலை, பேராசை, சபித்தல், அப்புறம் வதந்தி. பொறாமையில இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்க, எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லி அனுப்புவீங்க? அந்த பொண்ணு குடும்பத்துக்கே ஆவாதுன்னு செவ்வாட பொண்ணுங்க எல்லாமே கை தட்டிங்க. நீங்கன்னா குடும்பத்துக்கு 100% கேரண்டி வாரண்டி கொடுக்குறப்ப உங்க வீட்டுலதான் பொண்ணே எடுக்கணும். மக்கு பையன் தான் வெளியே எடுப்பான். அதனால கை தட்டிங்க. நீங்க தான் உண்மையானவங்க. ஏன்னா உங்களை யாரு வளர்த்துருக்காங்க? அம்மா வளர்த்துருக்காங்க. ஆனா சக்தி என் பொண்ணு கல்யாணம் ஆகல. பருவத்திலே பரிசெய்யுங்க. நல்ல ஒரு விஷயத்தை தேடி தேடி கொடுத்தீங்கன்னா அம்மா கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாங்க. அம்மாவுக்கு உங்களை இல்லறத்தில் ஈடுபடுத்துவது ரொம்ப அவசியம் நினைக்கிறாள். கண்டிப்பா அம்மா செய்வாங்க. சோ இன்னும் 2 குணம்
பொறாமையோட குணம் ஒன்று கொலை செய்வது, பொறாமையோட ஒரு குணம் திருடுவது, பொறாமையோட ஒரு குணம் பேராசைப்படுவது, பொறாமையை உன்னோட குணம் வதந்தி பருப்பது, பொறாமையோட இன்னொரு குணம் சபித்தது. இன்னும் ஒண்ணு அதுதான் வதந்தி தலைப்படுறது. அருமையா சொன்னார், கை தட்டு. நிஜமாவே எதேதோ நினைச்சிட்டு யாரையோ பார்த்து சிந்திக்கும் போது எங்க அம்மா அப்படியே கண்ணுல தூரமா போயிடுவாங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, பொறாம கோபம் இருந்தா அம்மா உங்க இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களை இப்படி பண்ணிருந்தோம், அப்படி பண்ணிருந்தோம், நான் யாருன்னு காட்டுறேன், என்னன்னு ஒரு நாள் ஒரு சவால் விடுறேன் அப்படிலாம் சொல்லும் போது, யாரோ அழிப்பதற்காக நீங்க திட்டமிடும் போது அழிப்பதற்கு ஆதிபராசக்தி துணை நிக்கவே மாட்டா. நீங்க ஏதாவது ஒரு அழிக்கணும்னு அம்மா கிட்ட வந்து வேணுனீங்கன்னா நடக்கவே நடக்காது. அதை விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும், எனக்கு குழந்தை இருக்கணும், குழந்தை வழிகாட்டு, என் குடும்பத்தை நீ நிலைநாட்டுன்னு சொன்னா கொஞ்சமாவது ஒரு கருணை பண்ணுவா. ஏன்னா இதே இடத்துல அம்மா சொல்லியிருக்காங்க, மகளே போய் சொல். பல பேர் என்னிடம் அவனை அழித்து விடு, இவனை அழித்து விடு, அவனுக்கு கால் கட்டு போட்டுடு, இவன் பேசக்கூடாதுன்னு என்று அந்த பிளாக் மேஜிக் மந்திரங்கள் செய்யறதுக்காக என்னிடம் வந்து என்னென்னமோ செய்கிறார்கள். அவர்களிடம் சொல், அன்னை நான் ஆதிபராசக்தி நான் அழிக்க முடியாது. அவனுடைய செயலே அவனுடைய எண்ணங்களே அவனை அழித்து விடும். புரியுதுங்களா? சோ இங்க வந்து வெளிச்சமணம் வெட்டி போடுறது, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இதெல்லாம் அம்மாக்கு ஆகாது. அதனால இங்க ரொம்ப அம்மா மென்மையானவ, நல்ல தொண்டுக்கும் பக்திக்குமா செய்வாங்க. சோ இன்றைய படக்காட்சி இது என்னது? இது பலூனோட இன்னொரு குணம் என்ன? அப்படியே கட்டி போட்டு வச்சு ரொம்ப நாள் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? காத்து எப்படி இறங்குது? அதுதான் அழகா உப்புன்னு ஊதி கட்டி வெளியே போகக்கூடாதுன்னு பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் எப்படி இறங்கி போகுது? உங்களை மாதிரிதான் இருக்குது. அம்மா நல்ல திருமேனியை கொண்டு டெய்லி வரும்போது உற்சாகமா அப்படி தொடப்பீங்க, எப்படி தொடப்பீங்க, அம்மா வருவாங்கன்னு காத்து இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் நம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா அங்க இல்ல. அது மாதிரி ஏன் சுருங்கி போறீங்க? அம்மா இருக்கிறாங்க. இந்த இயற்கையான உடம்பு ஒரு நாள் பிறப்புன்னு இருந்தா இல்லாம போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அம்மா செஞ்ச செயல், அம்மாவுடைய ஒளி, அம்மாவுடைய வாக்குலாம் உண்மை. மகளே உன்னை காப்பாற்றுவேன்னு இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தின்னு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு வாக்கு, இன்னைக்கு ஒரு வாக்கு கிடையாது. அது மாதிரி சுருங்காதீங்க. அம்மா திருமேனியா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இது 53 ஆண்டுகள் அவள் இருந்த இடத்துல உட்கார்றதே புண்ணியம். அவளை திரும்ப நினைவு கூர்ந்து ஊறிப்பு அடைஞ்சு இந்த பலூனை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. முடியுமா? நல்லா வச்சுக்கோங்க அம்மாவை. அதை சம்பந்தப்பட்ட அருள்வாக்கு யார் படிக்கிற? நீங்க படிப்பியா? உன் பேர் என்ன? சக்தி சுந்தரி, படி. நிறைய காற்றை ஊதினால் வெடித்துவிடும். அது போல மனதில் நிறைய பொறாமை சேர்த்தால் அது உன்னையே அழித்துவிடும். புரிஞ்சுதுங்களா? சோகத்தை சேர்க்க கூடாது, பொறாமை சேர்க்க கூடாது. இனிமே யாருக்காவது அவங்கள பத்தி இவங்கள பத்தி, இவன் தான் பொண்ணு படிக்கல, தான் பையன் வேலைக்கு போலன்ற ஒரு விஷயத்த யாராவது வீட்டுக்கு வந்து, என்ன உனக்கு கல்யாணம் ஆகலையா, அவனும் குழந்தை பிறக்கலையான்னு கேட்டா உங்க பொறாமை குணத்தை அவங்க நோன்றாங்க. அதை பத்தி நீங்க சொன்னது நல்லது, போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. எங்க பசங்களுக்கு நாங்க அதை பண்ணுவோம். அப்படி யாராவது திரும்ப வந்து கல்யாணம் ஆகலைன்னா அடுத்த முறை 5 ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? குழந்தை இல்லையா, குழந்தை இல்லைன்னு கேட்டா கண்டிப்பா மறைக்க முடியாது. குழந்தை பிறந்த அன்னைக்கு பேர் வைக்கிறீங்க, உங்களுக்கு கூப்பிடுறோன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு தைரியமா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் அது பத்தி பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. புரியுதுங்களா? என்னைக்கே அப்படிதான். ஒரு நல்ல சுபகாரியங்கள் போகும்போது அம்மாவை பத்தி பேசுவாங்க, நான் சொல்லிடுவேன் இது அவங்க வீட்டு சுபகாரியம், நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சத்தமாவே சொல்லிடுவேன். ஏன்னா நான் நம்புறது அம்மா என் கூட தான் இருக்காங்க,
அத நீங்க இல்லைன்னு சொல்ல வரும்போது எனக்கு கோபம் வருகிறது. அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா வந்தவங்க எல்லாம் அன்று ஏன் நான் வரவில்லை, அக்டோபர் 20ஆம் தேதி நான் ஏன் வரலன்னு எனக்கு ஒரு அட்டண்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல வராங்க. எனக்கு அது தேவையில்லை. எவ்வளவு பக்தர்கள் வந்து அம்மாவை திருமேனியை பார்த்து வயிற்றுலயும் இதுலயும் அடிச்சுக்கிட்டு அம்மான்னு போனவங்க, அவங்க போதும். வராத உங்களுடைய துக்க விசாரணை எனக்கு தேவையில்லைன்னு நான் தைரியமா சொல்றது. ஏன்னா என்னுடைய நம்பிக்கை அம்மா இருக்கிறாங்க. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்த முடியும். அதை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு யாராவது அம்மாவை பத்தி சொல்ல வந்தாலும் பிடிக்காது. ஏன்னா இன்னைக்கு நான் அம்மா இருக்கிறாங்கன்னு வழிபாடு பண்றேன், உங்கள் மூலம் அம்மாவை காண்கிறேன். இந்த பக்தர்லாம் ஏன் வராங்க, அம்மா இருக்கிறாங்கன்னு தானே வராங்க. அப்ப அவங்களதான் அம்மா இருக்கிறாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்தினா, அவங்க மனசார என்ன வாழ்த்துனா நீங்க வாழ்த்துற மாதிரி, அவங்க நல்லா இருக்கீங்களா சக்தினா நீங்க என்ன கேட்கிற மாதிரி நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்க நம்புவீங்களா? நம்புவீங்கல்ல? அம்மா ஒவ்வொரு செவ்வாடை பக்தனையும் நேசித்தாள், உண்மை. அவர்களுக்காகவே, அவர்கள் உயர்வுக்காகவே உழைத்தாள், அது உண்மை. அதனால் இந்த உலகத்தின் செவ்வாடை, கடைசி செவ்வாடை தொண்டன் இருக்கும் வரை அம்மா இருப்பாங்க. அத பத்தி எந்த டவுட்டுமே கிடையாது. அத பத்தி நம்பாததுதான் அவங்க இஷ்டம். சோ உங்களை அம்மா இருக்கிறாங்கன்னு நம்பி வந்து இந்த பூஜையில கலந்துகிட்டு, இந்த பொறாமை எது பொறாமை, அதை ஏன் நான் மனசுல வளர்க்க கூடாது, வளர்த்தா என் மனசு எப்படி மன உளைச்சலும் மன நோயாக மாறும்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. வந்து ஆட்கொண்ட திருமேனி கொண்டவா வருக வருக, உன்மல திருப்பாதம் உலகெல்லாம் பதியவே உலம் கனிந்து வருக வருக. உலகெல்லாம் சக்தி நெறி உங்கவே குருவே நீ அன்னையாய் வருக வருக. ஒருவர் மனக்குறையும் நீங்கவே அன்னையே குருவாய் நீ வருக வருக. கல்கி அவதாரமே கலியுக சித்தரே கருணை மழை பொழிய வருக. அழகான மறுவூரில் ஆன்மீக வேள்வியை அருளியோய் வருக வருக. அளவிலா தொண்டரை ஆட்கொண்ட ஆன்மீக குருவே நீ வருக வருக. வேள்வியின் நாயகா வினையழிக்கும் வித்தகா நிறைந்து நீ வருக வருக. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க, குருவடி சரணம், திருவடி சரணம். நான் இலங்கை கொழும்பு ஞாயிறு வார வழிபாட்டு மன்றத்திலிருந்து பேசுகிற சக்தி. கடந்த குரு பௌர்ணமி எமது மன்றத்துல மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த நேரம் பங்கார அம்மாவை வரவேற்கும் பொழுது கருவறை அம்மாவோட படத்திலிருந்து ஒரு சிவப்பு நிற பூ விழுந்தது. பங்கார அம்மா நான் இங்குதான் இருக்கிறேன்டா மகனே என்று எங்களுக்கு சொல்லி ஆசீர்வாதம் செய்வது போல இருந்தது. அவ்வாறே வழிபாடு ஆரம்பமானது. இந்த வழிபாடு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா, வழிபாடுல கலந்து கொண்ட அனைவரும் தமது வேண்டுதல்களை பங்கார அம்மாட பாதத்துல சமர்ப்பித்து அம்மாவுக்கு அவர்களது கரங்களினால் அபிஷேகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தமைதான். வழிபாட்டை தொடர்ந்து கஷ்டப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் சமுதாய பணியாக வழங்கப்பட்டு அன்னதானத்துடன் வழிபாடு நிறைவுற்றது. கடந்த குரு பௌர்ணமி அன்று வானம் மலை மூட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு இடையூறும் இன்றி வழிபாடு திருப்தியாக நடைபெற்றது. இந்த பங்கார அம்மா நமது வழிபாட்டை பூர்ணமாக ஏற்றுக்கொண்டா என்ற ஒரு உணர்வை அனைவருக்கும் கொடுத்தது என்றே சொல்லலாம். ஓம் சக்தி.